லேண்ட் வாங்க போறீங்களா, முதல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் லீகல் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரும்போது தான் அந்த பணத்தையே கொடுக்கணும். அதுவும் டிடிலயோ இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபரோ பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இவர் வந்து அடுத்த வருஷம் பண்ண போறாரு ரெஜிஸ்ட்ரேஷன்றதுக்கு இப்பயே நீங்க பணத்தை தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது முக்கியமா சொல்ல போனா, இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ல கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு பார்ட், ஒரு 10%, 20% இல்ல 30%, கண்டிப்பா இந்த மாதிரி 5%க்கு மேல நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தா அதை ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் வர்றது வாய்ப்பு. இல்ல நம்ம பணத்தை ஏதோ ஒரு அவசர தேவைக்காக கேட்டாங்க, கொடுத்துட்டாங்கனாலும் எப்போதுமே கேஷா கொடுத்துறாதீங்க. ஒன்லி பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆர் செக் ஆர் டிடி அந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து சரி அவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வரும்போது ஒரு டைம் அளவுகோல் இத்தனை நாள் அப்படின்னு நீங்க பண்றீங்க. அப்படி அத்தனை நாளுக்குள்ள பண்ணல அப்படின்னா இமீடியட்டா லீகல் நோட்டீஸ் அனுப்பி அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்யணும். சிவில் வழக்கு பதிவு செஞ்சு ரெஜிஸ்ட்ராருக்கும் அதை அனுப்பணும். ரெஜிஸ்ட்ராரையும் ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அதனால ஒரு ஸ்டே ஆர்டர், இந்த ப்ராப்பர்ட்டியை வேற யாருக்கு இவர் விற்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறுத்தினா இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, இது வந்து முள்ளு மேல சேலை விழுந்த கணக்கு. அப்படி இருக்கும்போது ஜாக்கிரதையா தான் நீங்க எடுக்கணும். இதுல எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாம தாராளமா சிவில் வழக்கு மூலியமா நீங்க அந்த நிலத்தை பெற முடியும்.